ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தை கிரியை செய்கிற நாளாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவன் அளிக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் நிறைந்த நாளாக தேவன் எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடித்த நாளாக இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். யோபு வாழ்ந்த நாட்களில் யோபுவை போல நீதிமான் ஒருவனும் இல்லை. ஆண்டவருக்கு முன்பதாக நீதிமானாகவும் சன்மார்க்கமாகவும் வாழ்ந்த யோபுனுடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாம் வந்தது. அந்த மாதிரி சமயத்தில் கூட யோபு தன்னுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஆண்டவர் மேலே இழக்கவே இல்லை. அவனை சுற்றி இருந்த நண்பர்கள்லாம் யோபுக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்தார்கள், அநேக அறிவுரைகளை கொடுத்தார்கள், அதே நேரத்தில் விமர்சனங்களையும் செய்தார்கள். ஆனால் யோபு அவைகளெல்லாம் கேட்டாலும் கூட அந்த வார்த்தைகளால் ஒரு நாளும் இன்ஸ்பயர் ஆகவும் இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவும் இல்லை. அப்படி என்றால் மற்றவருடைய வார்த்தையை கேட்டதுனால அவனுடைய நம்பிக்கை குறையவும் இல்லை, மற்றவருடைய வார்த்தையை கேட்டதுனால அவனுக்கு இருந்த நம்பிக்கை உயரவும் இல்லை. அவனை சுற்றி யார் என்ன சொன்னாலும் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிந்திருந்தது, கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் அவனை கைவிட மாட்டார், அவனை ஆசீர்வதிப்பார், அவனை பெருகச் செய்வார், தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலிருந்தும் விடுவிப்பார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அநேக சோதனைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், சவால் இதெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தாலும் உங்களை சுற்றி நடக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது உங்கள் கூட இருக்கிறவங்க சில நேரத்தில் நம்மளுக்கு நம்பிக்கை தர வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க, அவங்க நம்மளை இன்ஸ்பயர் பண்ண மாட்டாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு விதத்தில் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், நெகட்டிவ் இன்ஸ்பிரேஷன் நம்மளுக்கு கொடுக்கலாம். சரியான விதத்தில் ஊக்கம் கொடுக்காமல் தவறான விதத்தில் ஊக்கம் கொடுக்கலாம், தவறான விதத்தில் நம்மளை வழி நடத்தலாம். ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். காட் நோஸ் எவ்ரிதிங். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நீங்கள் மறக்காதீங்க. தேவனுக்கு எல்லாம் தெரியும். உங்களுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் இந்த வசனத்தில் படித்தோம். உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். Though your beginning may look small, your end will be glorious. தேவனுடைய முடிவு மகிமை உள்ளதாக சம்பூர்ணமாக இருக்கும். மகிமையின் மேல் மகிமை, பூரணத்தின் மேல் பூரணம், உயர்வின் மேல் உயர்வு, இப்படியாகத்தான் ஆண்டவருடைய முடிவு இருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பார்க்கிற இந்த சின்ன சோதனைகளிலும், நெருக்கங்களிலும், பிரச்சனைகளிலும் உங்களுடைய நம்பிக்கை தேவன் மேலே குறைய வேண்டாம். அது இன்னும் அதிகமாக உயரட்டும். உங்களுடைய விசுவாசம் பெருகட்டும். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தையினால் நீங்கள் தூண்டப்படாமல் தேவ வசனத்தின் மேலே, தேவ வார்த்தையின் மேலே உங்கள் நம்பிக்கையை வைக்கும் பொழுது அது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அது உங்கள் வாழ்க்கையில் அகத்தூண்டுதலாக இருக்கும். உங்களுடைய மனதை, உங்களுடைய அகத்தை தூண்டுகிற ஒரு விஷயமாக இருக்கும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கெட் இன்ஸ்பயர்ட் பை த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் உற்சாகம் அடையுங்கள். தேவனுடைய வார்த்தையை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய இன்றைக்கு ஏவப்படுங்கள். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை சின்ன துவக்கம், அற்பமான துவக்கமாக, சிம்பிள் பிகினிங்காக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் யோபின் வாழ்க்கையை போல அவனுடைய முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை ரெண்டத்தனையாக தேவன் ஆசீர்வதித்தார். அதே தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற நிலையை பார்க்கிலும், முந்தின நிலைமையை பார்க்கிலும் உங்களுடைய முடிவு இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் நாளாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.